வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் இந்திய தேர்தல் ஆணையர்கள். பீகார் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக விளக்கம் அளிக்க உள்ளதாக தகவல். பாமக தொண்டர்களின் மனம் விரும்பும் கூட்டணி அமையும் என பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் பேச்சு. இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கீடு கோரி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. விரும்புகின்றவாறு நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம். அதற்கான ஒப்புதலை பொதுக்குழுவாகிய நீங்கள், அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவாக நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதை சிறப்பாக நான் செய்வேன். ராமதாஸை தொடர்ந்து அவமதித்து வருவதாக அன்புமணி மீது 16 வகையான குற்றச்சாட்டுகள். ராமதாஸிடம் அறிக்கை சமர்ப்பித்தது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு. பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். கூட்டணி குறித்து முடிவு செய்யும் அதிகாரத்தையும் ராமதாஸுக்கு வழங்கியது பொதுக்குழு. குழு மற்றும் செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி 30/5/2025 முதல் செயல்பட்டு வரும் நிலையில் மருத்துவரையா அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை திமுக ஆட்சி மீது அவதூறுகளை ஆளுநர் ஆர்.என். ரவி பரப்பி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆளுநரை வைத்து இழிவான அரசியலை பாஜக செய்வதாகவும் தர்மபுரி அரசு விழாவில் விமர்சனம். நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் தான். இப்ப அங்க போய் சுத்துங்க. தமிழ்நாட்டில் முதன்முறையாக வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திமுகவில் இருந்து பாஜகவுக்கு வருவதற்கு பலரும் பேச்சு. சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேட்டி. கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பாக திருபுவனம் காவல் நிலையத்தில் மீண்டும் சிபிஐ விசாரணை. ஆகஸ்ட் 20ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க வேண்டிய நிலையில் ஆய்வு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். கூட்ட நெரிசலை தவிர்க்க முன்கூட்டியே முன்பதிவு செய்ய அறிவுரை. கோவை மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர கடற்கரைகளை நாளை மறுதினம் கடக்கும் என வானிலை மையம் கணிப்பு. மதுரையில் பெண்ணின் காதலுக்கு எதிர்ப்பு. இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை கார் ஏற்றி கொன்றதாக பெண்ணின் உறவினர்கள் மீது குற்றச்சாட்டு. தொடர் விடுமுறையொட்டி பழனி மலைக்கோவிலில் குவிந்த பக்தர்கள். மலைக்கோவில் மற்றும் கிரிவல பாதைகளில் பாதுகாப்பு பணிகளில் கூடுதல் போலீசார். ஜம்மு காஷ்மீரின் கத்வா பகுதியில் மேக வெடிப்பால் கனமழை, வெள்ளப்பெருக்கு. 4 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம். விவசாயிகள் இணையதள வழியில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சி மீது அவதூறுகளை ஆளுநர் ஆர்.என். ரவி பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இரண்டு நாட்கள் பயணமாக சேலம், தருமபுரி மாவட்டங்களுக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டையில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது விவசாயிகள் இணையதள வழியில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது.
கோடியூர் பகுதியைச் சேர்ந்த எம் சின்னமுனியப்பன் அவர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தடங்கம் பகுதியில் வேளாண் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். ஆளில்லாமல் சொட்டு நீர் பாசனம் மேற்கொள்வதற்கான புதிய இயந்திரத்தினை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகளை கேட்டறிந்தார். $512 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த முதலமைச்சர் 362 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஒகேனக்கல் தருமபுரி சாலை 162 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழிச்சாலையாக அமைக்கப்படும் என்றும், தருமபுரியில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். திராவிட மாடல் அரசுதான் இந்தியாவிற்கே திசை காட்டியாக இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல. அதுதான் அவங்க அரசியல். எதிர்கட்சிகளை விட மலிவான அரசியலை ஆளுநர் செய்து வருவதாக முதலமைச்சர் சாடினார். தமிழ்நாடு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்று மத்திய பாஜக அரசின் புள்ளி விவரம் சொல்வதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஆளுநர் அவதூறை பரப்புவதாகவும் குற்றஞ்சாட்டினார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து நமக்குள் உள்ள மொழிப்பற்று, இனப்பற்றை இறுக பிடித்திருக்க ஆளுநர் தமிழ்நாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்தார்.